ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது ஜூன் 9 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். அதாச்சும் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சேனலில் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ் அது பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. இது செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பவ்யா இணையதளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகம். இதுதான் வந்து பவ்யா அப்படின்ற இணையதளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பவ்யா அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத் ஆத்யோகிக் விகாஸ் யோஜனா. இதுதான் வந்து பவ்யா அப்படின்றது ஸ்கீமு. இதனோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33,660 கோடி. ஓகேங்களா. மார்ச் 2026 வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 100 பிளக் அண்ட் ப்ளே இண்டஸ்ட்ரியல் பார்க் வந்து உருவாக்கணும் அப்படின்றது இந்த ஸ்கீம்னுடைய நோக்கம். அடுத்து தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அவங்களும், அப்புறம் ப்ளஸ் தேசிய தொழில் வழித்தட மேம்பாட்டு ஆணையம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பவ்யா ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாமில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவின் 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேஷில் லக்னோ அப்படின்ற இடத்துல, லக்னோவில் தான் வந்து 8வது மண்டல வானிலை ஆய்வு மையம் வந்து திறந்திருக்காங்க. 7th எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து திறந்திருப்பாங்க. ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். 7வதுன்னு கேட்டாங்கன்னா ஜம்மு, இப்போ 8வதாக இது பண்ணியிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், சிப்ரி 2026 அறிக்கையின்படி இந்தியாவிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளன அப்படின்னா 190 அணு ஆயுதங்கள். சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். உலக அளவில் இராணுவத்திற்காக செயல்படும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா 5வது இடம். ஃபோர்த் கொஸ்டின், வாக்குச்சீட்டு பற்றாக்குறையை தொடர்ந்து எந்த நாடு தேர்தல் நடைமுறையில் சீர்திருத்தம் செய்ய உள்ளது அப்படின்னா சவுத் கொரியா. அடுத்து 5th கொஸ்டின், உலக அங்கீகார தினம் எப்போதுன்னா ஜூன் 9. 6th கொஸ்டின், ஆவண காப்பக தினம் ஜூன் 9. ரெண்டுமே. ஆனந்தரங்கர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் 11th புக்கில் தமிழில். ஸோ அவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம ஆவண காப்பக தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து முக்கிய திட்டங்கள் வந்து ஜன் சமரத் போர்ட்டல். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கடன் வழங்கும் அனைத்து அரசு திட்டங்களும் வந்து இந்த போர்ட்டல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் எல்லா திட்டங்களுமே இங்கே இருக்கும். எந்த ஆண்டு வந்து இதை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 2022 வந்து உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜூன் 10, 2026 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கிய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. எந்த நாள்னா ஜூன் 9, 2026 சென்னை எக்மோரில் உருவாக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் தான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம். இதுக்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 354.66 கோடி தான் இதுக்கான பட்ஜெட். இதனோட ஹெட் யார் இருக்காங்கன்னா ஐஜி பவானீஸ்வரி அப்படின்றவங்க. ஆனுவல் அவேர்னஸ் ஃபண்ட் இது எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 1 கோடி. மொத்தம் எத்தனை யூனிட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னா 270 யூனிட்டுக்கு. ஒரு பெட்ரோலில் அதாச்சும் ஒரு ஜிப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெண் போலீஸ் வந்து இருப்பாங்க அப்படின்றது இந்த திட்டம். அடுத்து காவல்துறை பெண்கள் ஃபஸ்ட்டு எந்த பீரியடில் வந்திருக்காங்க அப்படின்னா கலைஞர் பீரியடில் 1973 அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால் உமன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்கே வந்திருக்குன்னா 1000 விளக்கு பகுதியில் 1992 ஜெயலலிதா இருந்தாங்கல்ல அந்த பீரியடில் வந்து வந்திருக்கோம். அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோழிக்கோடில் 1973 வந்து வந்துட்டுருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, பெண்களுக்கான போலீஸ் ஸ்டேஷன். அதே மாதிரி உமன் கமாண்டோ ஃபோர்ஸ் வந்து யார் பீரியடில் அப்படின்னா 2003. அப்போ யாருன்னா ஜெயலலிதா அவங்க தான் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. அடுத்து 2019 இபிஎஸ் பீரியடில் அதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி இபிஎஸ் இருந்திருக்காருல எடப்பாடி பழனிசாமி, அவங்க வந்து அம்மா பெட்ரோல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் மிக குறைந்த கருவுறுதல் விகிதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் தான் வந்து மிக குறைந்த கருவுறுதல் விகிதத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளினுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா ஸ்ரீவிஜயபுரம். இதனுடைய பழைய கேபிட்டல்னா போர்ட் பிளேயர் அப்படின்னும், புதிய இதுனா ஸ்ரீவிஜயபுரம் தான் கேபிட்டல். ராஸ் அப்படின்ற தீவினுடைய பேரை இப்போ என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் த்வீப் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க. த்வீப்னா தீவு. ஹேவ்லாக் அப்படின்ற தீவு என்ன பேர் மாற்றிருக்காங்கன்னா ஸ்வராஜ் தீப்னு மாற்றிருக்காங்க.
நீல் நீல் தீவுக்கு பேரு ஷாஹித் த்வீப் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஷாஹித்னா ஹிந்தில தியாகி அப்படின்னு அர்த்தம். வீர் சவார்கர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எங்க அமைந்துள்ளதுன்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட்ல தான் இருக்கு. பரம்வீர் சக்ரா விருது பெற்ற 21 பேரினுடைய பேரை வந்து அந்தமான்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகளுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 3rd கொஸ்டின், துபாய்க்கு தனது முதல் லிச்சி ஏற்றுமதியை மேற்கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அசாம். அசாம் தான் துபாய்க்கு லிச்சி பழத்தை வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க ஃபர்ஸ்ட். கார்பி ஆங்லாக் அப்படின்றது ஜிஞ்சர், அது இஞ்சி, அசாம். 4th கொஸ்டின் பார்க்கலாம். 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா இங்கிலாந்து. டீம் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்மந்த் பிரித்து. வைஸ் கேப்டன் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. 2024 யார் வின் பண்ணியிருக்காங்க T20 கப் அப்படின்னா நியூசிலாந்து அணி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. 5th கொஸ்டின், சர்வதேச நாகரிகங்களுக்கு இடையான உரையாடலுக்கான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 10. இது எப்போதுலேருந்து அப்படின்னா 2025லேருந்து நம்ம அனுசரிக்கிறாங்க. திட்டங்கள், முக்கிய திட்டங்கள், ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம். இதில் வந்து 1.0 ஒன்று இருக்குது, 2.1 2 இருக்குது, 2 ஸ்கீம் இதிலே. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 2014 15னா 1.2, 2.0னா 2023. இது வந்து டூரிசம் பேஸ் பண்ணதான ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமு. தீம் பேஸ்டு டூரிஸ்ட் வந்து 1.0னா தீம் பேஸ்டு டூரிஸ்ட்டு. இதே வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டுனா 2.0. இது புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் ஜூன் 11 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதி ராஜா அவர்கள் பத்மஸ்ரீ விருதை பெற்ற ஆண்டு எப்போன்னா 2004. செகண்ட் கொஸ்டின், பிரியதர்ஷினி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. பிரியதர்ஷினி திட்டம்னா ஒன்றும் இல்லை, உமனுக்கான ஃப்ரீ பஸ் தான். இதே நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் திட்டம் அப்படின்றத சொல்கிறோம். தெலுங்கானாவில் இதே திட்டத்தை என்ன பேரில் அழைக்கிறாங்க? மகாலட்சுமி அப்படின்றாங்க. கர்நாடகாவில் சக்தி அப்படின்ற பேரில் இருக்குது. டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்க் டிக்கெட் அப்படின்ற ஒரு பேரில் இந்த ஃப்ரீ பஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க உமனுக்காக. அதாச்சும் பிரியதர்ஷினி அப்படின்றது யாரோட பேர் அப்படின்னா இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரிஜினல் நேம் தான் இந்திரா பிரியதர்ஷினி. எப்படி இந்திரா காந்தின்னு மாறுச்சு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் காந்தி, அவங்களுடைய பேருனுடைய கடைசி காந்தி இருக்கு இல்லையா, அந்த காந்தியை தான் இந்திரா காந்தி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்திரா பிரியதர்ஷினி தான். 3rd கொஸ்டின், ப்ராஜெக்ட் கங்கா எங்கு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா யூபி உத்தரப்பிரதேசில் தான் ப்ராஜெக்ட் கங்கா. இது எதுக்கான சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை கிராமப்புற பகுதிகளுக்கு வழங்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் தான் ப்ராஜெக்ட் கங்கா. 4th கொஸ்டின், ஷிகல்லா பரவல் எந்த மாநிலத்தில் ஏற்பட்டது அப்படின்னா கேரளா. இது வந்து ஒரு பாக்டீரியா நோய் தான் இந்த ஷிகல்லா. பரவும் முறை வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன உணவு, நீர், அந்த அன்ஹைஜீனிக் கண்டிஷனில் இருக்க சூழலில் வந்து இது பரவுது. அஃபெக்டட் பர்சன் யாருன்னா அண்டர் 5 சில்ட்ரன்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. பர்சன் டு பர்சன் பரவக்கூடிய நோய் இது. 5th கொஸ்டின், இந்தியாவில் நீண்ட காலம் பதவி வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள். 6th கொஸ்டின், உலக யோகாசன போட்டி 2026 வென்ற அணி எது அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா? இந்தியா குஜராத்தில் நடைபெற்றுச்சு. இந்தியா தான் வின் பண்ண அணி. எங்கே நடைபெற்றுச்சுன்னா குஜராத்தில் நடைபெற்றுச்சு. குஜராத்தில் அகமதாபாத்தில். இது வந்து எந்த அமைப்பு வந்து இதை எடுத்து நடத்தியிருப்பாங்க? வேர்ல்டு யோகாசனா ப்ளஸ் யோகா பாரத் ப்ளஸ் இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி, இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த போட்டியை நடத்தியிருப்பாங்க. இதோட சின்னம் வந்து வீர் தி லயன். இந்தியா வந்து 114 மெடல் வந்து வாங்கியிருக்கோம். 7th பிளேஸில் ஜப்பான் இருப்பாங்க, 3rd பிளேஸில் அர்ஜென்டினா இருக்காங்க. 7th சர்வதேச விளையாட்டு தினம் ப்ளே டே அப்படின்னா ஜூன் 11, ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா ஏப்ரல் 6. முக்கிய திட்டங்கள், சௌபாகியா திட்டம் அப்படின்னு கேட்டாலும் ஹர் கர் பிஜ்லி அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இது எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் 25 2017ஆம் ஆண்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரண்ட் வழங்கக்கூடிய திட்டம் தான் இந்த சௌபாகியா திட்டம். அர்பன் ரூரல் ஏழை மக்களுடைய வீடுகளுக்கு கரண்ட் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம். அடுத்து ஜூன் 12 2026ஆம் தேதிக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக்கின் 11வது ஆளும் குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி. நித்தி அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதான் வந்து நித்தி அப்படின்றோம். எப்போ வந்து இது ஆரம்பிச்சிருப்பாங்க? 2015 ஜனவரி 1 2015ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. திட்ட ஆணையத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் நிதி ஆயோக். இதனுடைய தலைவர் யாருன்னா பிரதமர். துணைத் தலைவர் வந்து அசோக் குமார் லஹரி. சிஓ யார் இருக்காரு அப்படின்னா நிதி சிப்பர். இது வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை வந்து ஏற்படுத்துறதுக்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ லாஸ்ட் கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு 1 ட்ரில்லியன்
அந்த அளவுக்கான பொருளாதாரத்த வந்து 2030க்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 1 1/2 ட்ரில்லியன் அதாச்சும் 1.5 ட்ரில்லியன் வந்து பொருளாதாரம் ஜிடிபி அதான் வருமானம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இது வந்து கணக்கிடணும். அதுவும் 2036க்குள்ளார. அதாச்சும் இவங்க பீரியட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2030க்குள்ள, இவங்க 2036க்குள்ள. ஸோ அதுதான் 1.5 ட்ரில்லியன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இது. செகண்ட் கொஸ்டின். சோஜிலா சுரங்கப்பாதை எந்த நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது? NH1 ஃபர்ஸ்ட் அதாச்சும் தேசிய நெடுஞ்சாலை 1. ஜம்மு காஷ்மீர் டு லடாக் வரைக்கும் இருக்கு அந்த சோஜிலா சுரங்கப்பாதை. உலகத்திலேயே உயரமான மிக நீளமான இருவழிப்பாதை கணவாய் எது அப்படின்னா சோஜிலா கணவாய் 13 கிலோமீட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதுல வந்து ஷிப்கிலா, அப்புறம் நாதுலா, கொமிடிலா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கணவாய்கள்லாம் நம்ம ஜியாகிரஃபில படிச்சிருப்போம். புவியியல் பாடத்துல பார்த்துக்கோங்க. ஷிப்கிலா எங்க இருக்குன்னா இமாச்சல், நாதுலா எங்க இருக்கு அப்படின்னா சிக்கிம்ல இருக்கு. ஒமிடிலா கணவாய் வந்து எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேசம். தார்காட் கணவாய் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. தேர்ட் கொஸ்டின். வினிமாய் தளத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியது? உள்துறை அமைச்சகம். ஃபோர்த் கொஸ்டின். பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் விருது 2026ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? மெஸ்ஸிக்கு தான் வந்து பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்டூரியாஸ் வழங்கப்பட்டது. ஃபிஃப்த் கொஸ்டின். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூன் 12 2002ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடப்படுறோம். ஸோ ஜூன் 12 தான் வந்து ஆன்சரு. குழந்தை தொழிலாளர் சட்டம் வந்து எந்த ஆண்டுனா 1986ல சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின். UAE, பூட்டான், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, நேபாள், கத்தார், பிரான்ஸ், மொரீஷியஸ், கம்போடியா இதெல்லாம் வந்து என்னன்னா நாடுகள் UPI பேமெண்ட்ஸை அக்செப்ட் செய்து கொண்ட நாடுகள்லாம் இந்த 9 நாடுகள். ஃபர்ஸ்ட் யாருன்னா பூட்டான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. 9th வந்து கம்போடியா. ஓகேங்களா? திட்டங்கள் பார்க்கலாம். ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இது 2014 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ராஷ்டிரிய கோகுல் மிஷன். உள்நாட்டு மாடுகளை பாதுகாத்து பால் உற்பத்தி அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். 2014 ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஜூன் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தெருவோர கடைகள் உணவு பாதுகாப்பிற்காக QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்திய நகரம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஹமதாபாத். அதான் அஹமதாபாத் தான் அஹமதாபாத் அப்படின்றத சொல்கிறாங்க குஜராத்தை. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ட்ரெயின் வந்து எங்கே விட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத்தில் தான். அதே மாதிரியே வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டேடியம் எங்கே இருக்குனாலும் அகமதாபாத் தான், குஜராத் தான். ஸோ நரேந்திர மோடி ஸ்டேடியம் அதனோட பேர். QR அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ். OTT அப்படின்னா ஓவர் தி டாப். வைஃபை அப்படின்னா வயர்லெஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். செகண்ட் கொஸ்டின். இந்திய அரசால் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சஞ்சய் லோகியா. ஸோ ஆல்ரெடி சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படின்றவர் யாருன்னா RBI ஆளுநராக இருக்காரு. சஞ்சய் லோகியா அப்படின்றவர் RBIனுடைய மத்திய வாரியத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காரு. RBI சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1934. எப்போ அந்த நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க? ஏப்ரல் 1, 1935. அதுக்கு அடுத்த வருஷம். ஆணையம் வந்து ஹில்டன் யங் ஆணையம். 1926ல் வந்து இந்த ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யார் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் மத்திய பிரதேஷில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க MP அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து சஸ்பெண்ட் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே இருந்த கிரிமினல் குற்றத்தை வந்து மறைச்சி ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க. பதவி பிரமாணம் ஏற்கும்போது ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும். அதில் நம்ம மறைச்சிருக்காங்களாம் அவங்க கிரிமினல் கேஸ் எல்லாம் இருக்கிறது. ஸோ அதனால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் யாருன்னா மீனாட்சி நடராஜன். தேர்ட் கொஸ்டின். வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் உயர் ஆணையராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? தினேஷ் திரிவேதி. அடுத்து ஜாஸ்பல் ராணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா துப்பாக்கி சுடுதலுடைய கோச். அதான் கோச் தான் வந்து அவர் ஜாஸ்பல் ராணா. தற்போது மரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ அவரை பற்றின இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் இப்போ யார் இருக்காருன்னா ஜே கிளேட்டன். அமெரிக்காவுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் சீஃப் யார் அப்படின்னா ஜே கிளேட்டன். நெக்ஸ்ட். துருக்கி நாட்டிற்கான இந்திய தூதர் யாருன்னா ருத்ரா கௌரவ். ஃபோர்த் கொஸ்டின். இந்தியா AI மிஷின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட வீடியோ கதை உருவாக்கும் AI மாடலின் பெயர் என்ன அப்படின்னா வரியா. அவதார் அப்படின்ற கம்பெனி மூலமாக வந்து இந்த வரியா வந்து கொண்டு வந்திருக்காங்க AI மாடலை. இந்தியா AI மிஷின் எப்போ கொண்டு வந்தாங்க இந்த திட்டம்னா 2024. ஜெமினி அண்ட் BARDனா கூகுளினுடையது. ஓகே, கூகுளினுடைய AI. ஃபிஃப்த் கொஸ்டின்.
உலகின் மிக விரிவான மனித மூளைத்தண்டின் 3D அட்லஸை எந்த ஐஐடி உருவாக்கியது அப்படின்னா சென்னை ஐஐடி. 6th கொஸ்டின். சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 13. முக்கிய திட்டங்கள் மெரிட் ஸ்கீம் 2025ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. டெக்னிக்கல் எஜுகேஷனை இன்னும் டெவலப் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த மெரிட் ஸ்கீம். அடுத்து ஜூன் 14, 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எந்த தொல்லியல் தளத்தில் இரும்பு உருக்கும் முளைக்கலன் கண்டெடுக்கப்பட்டது? கீழடி, சிவகங்கை. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ஸோ எத்தனையாவது கட்டம் வந்து கீழடியில் வந்து இப்போ தொல்லியல் இது நடக்குது அப்படின்னா 11வது கட்டத்தில் வந்து இப்போ நடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா டேட்டா பாருங்க. தெலுங்கனூர் அப்படின்னா சேலம்ல இருக்கு. வெள்ளாளூர் அப்படின்னா கோயம்புத்தூர். மணிக்கொல்லை எங்க இருக்கு அப்படின்னா கடலூர்ல இருக்கு. பட்டணமருதூர் அப்படின்றது தூத்துக்குடியில் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அகழாய்வு நடைபெறும் இடங்கள் அப்படின்றது தொல்லியல் அகழாய்வு பார்த்துக்கோங்க. தெலுங்கனூர் சேலம், வெள்ளலூர் கோயம்புத்தூர், மணிக்கொல்லை கடலூர், பட்டணமருதூர் தூத்துக்குடி. தொல்லியல் துறை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1961. செகண்ட் கொஸ்டின். இலவச மற்றும் அனைவருக்கும் பொதுவான கல்வியை அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா ஒடிசா. தேர்ட் கொஸ்டின். கல்வி உரிமை சட்டம் வந்து ஆர்டிஏ 2009ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ரைட் டு எஜுகேஷன். இது நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி திட்டம் தான் இந்த கல்வி உரிமை சட்டம். 86வது சட்ட திட்டத்தின் மூலமா 2002ஆம் ஆண்டு 21A அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஃபோர்த்து கசின்ஸ் மேரேஜை வந்து பேன் செய்த நாடு எது அப்படின்னா ஸ்வீடன். அதாவது அத்தை மகன், மாமன் மகள் இவங்கெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்வீடன். 5th கொஸ்டின். இந்தூர் பிரகடனம் எதுடன் தொடர்புடையது அப்படின்னா பிரிக்ஸ். பிரிக்ஸுடன் தொடர்புடையதான் இந்த இந்தூர் பிரகடனம். அப்படின்னா என்ன அப்படின்னா பிரிக் அப்படின்னு இருந்துச்சு ஸ்டார்டிங். எப்போ பிரிக் கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் 2006 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 4 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் இந்த பிரிக் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய முதல் மாநாடு 2009ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கும். அதுக்கு அடுத்த ஆண்டு 2010ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரி ஆட் ஆயிருக்கும். ஸோ அதனால எஸ் ஆட் ஆயிடுச்சு, பிரிக்ஸ்ன்னு ஆட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரிக் அப்படின்னு இருந்துச்சு, அது எஸ் கூட ஆட் ஆயிடுச்சு சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ பிரிக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. மேலும் பிரிக்ஸினுடன் சேர்ந்த நாடுகள் என்னென்ன இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டா எத்தியோப்பியா, எகிப்து, யுஏஇ, சவுதி அரேபியா, ஈரான், இந்தோனேஷியா இந்த நாடுகள்லாம் பிரிக்ஸுடன் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ 18வது பிரிக்ஸ் சமிட் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியா, நியூ டெல்லியில் தான் வந்து இந்த 18வது பிரிக்ஸ் சமிட் வந்து நடக்குது. ஸோ 26ஆம் ஆண்டுக்கானது. அடுத்து பிரிக்ஸ் விவசாயத்திற்கான கூட்டமைப்பு எங்கு நடைபெற்றது? இந்தூர். இதான் இந்தூர், மத்திய பிரதேஷ்ல. ஸோ இந்தூர் பிரகடனம். அடுத்து ஏஷியான் அப்படின்னா ASEAN, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இதனோட ஹெட் குவார்டர் எங்கே இருக்குன்னா ஜகர்த்தா. ஸோ இது SCO அப்படின்றது என்ன அப்படின்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2001 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 15 ஜூன். இதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சீனா, பீஜிங். WTO அப்படின்றது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக மையம் அமைப்பு. உலக வர்த்தக அமைப்பு தான் வந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜனவரி 1, 1995. இதனோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவாவில் இருக்குது. அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கி, NDB அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா ஷாங்காயில் இருக்குது. ஷாங்காய் வந்து சீனா. அடுத்து 6வது புதிய ராணுவ தலைமை தளபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா தீரஜ் சேத். முன்பு யார் இருந்தாருன்னா உபேந்திர திரிவேதி. அவர் தான் வந்து முன்னாடி இருந்தாரு. இப்போ தீரஜ் சேத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏர்ஃபோர்ஸ்னுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்பிரீத் சிங். நேவினுடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சுவாமிநாதன். ரஷ்யா கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் யார் அந்த பட்டம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக் அவர்களுக்கு. இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்தவர். கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் அப்படின்றது கொஸ்டின் வந்துச்சுன்னா சுதர்ஷன் பட்நாயக். 7th கொஸ்டின். உலக அமைதி குறியீடு 2026 இந்தியாவின் இடம் எத்தனை அப்படின்னா 127. முன்னாடி 115 இருந்தோம். அதான் அமைதியாக இருக்கு கண்ட்ரி வரிசையில். இப்போ அதை விட அதிகமாக இருக்கு. ஸோ 127வது ரேங்க்குக்கு தள்ளப்பட்டு விட்டோம். அடுத்து பொருளாதாரம் மற்றும் அமைதி நிறுவனம் தான் வந்து இந்த
இது வந்து குடுக்குறாங்க. உலக அமைதி குறியீடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்டின்னா, ஐஸ்லாண்ட் இருக்காங்க. 2ண்ட் பிளேஸ்ல நியூசிலாந்து, 3 பிளேஸ்ல ஸ்விட்சர்லாந்து இருக்காங்க. லாஸ்ட் யாருன்னா ரஷ்யா. ஏன்னா ரஷ்யால அமைதியே கிடையாது. அங்க இன்னும் போர் நடந்துகிட்டே இருக்குல்ல அதுதான். 8th கொஸ்டின் ஊழல் குறியீடு இந்தியாவின் ரேங்க் எவ்வளோ அப்டின்னா 91. அதே மாரி மனித மேம்பாட்டு குறியீடுல இந்தியாவின் ரேங்க் எவ்வளோ அப்டின்னா 130. உலக பத்திரிகை சுதந்திரத்தினுடைய குறியீடு எவ்வளோ அப்டின்னா 157. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின். உலக இரத்த தானம் செய்வோர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஜூன் 14. கார்ல் லாண்ட்ஸ்டீனர் அப்படின்றவரு ஓட பிறந்த நாள தான் வந்து நம்ம இரத்த தானம் செய்வோர் தினமா வந்து கொண்டாடுறோம். ஏன்னா அவர் தான் ஏபிஓ பிளட் குரூப் வந்து கண்டறிஞ்சிருப்பாரு. புதிய வகை பிளட் குரூப்ப கண்டறிஞ்சிருப்பாரு. 12th கொஸ்டின். உலக முதியோர் துன்புறுத்தல் விழிப்புணர்வு தினம் எப்போ அப்படின்னா ஜூன் 15. அதே மாரி குளோபல் விண்ட் டே அப்படின்னா ஜூன் 15 தான். ஏசியன் டெங்கு டே அப்படின்றதும் ஜூன் 15 தான். பிஎம் சுரக்ஷித் மாட்ரித்வா அபியான் அப்படின்ற திட்டம் வந்து என்ன திட்டம்? முக்கியமான திட்டங்கள்ல பிஎம் சுரக்ஷித் மரித்வா அபியான் அப்படின்னா 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர் குடும்ப நலம் சார்ந்த திட்டம் தான் இது. 9ஆம் தேதி ஆன்டிநேட்டல் கேர் மாதம் மந்த்லி 9ஆம் தேதி வந்துச்சுன்னா ஆன்டிநேட்டல் கேர் அதாச்சும் மகப்பேறு அவங்களுடைய செக்கப் மந்த்லி செக்கப் பண்ணுவாங்கள்ல அது 9ஆம் தேதி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த பிஎம் சுரக்ஷித் மாட்ரித்வா அபியான். ஓகே தேங்க்யூ. அடுத்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.